சேனல் வர்ணம் பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க லாஸ்ட் செப்டம்பர் பூவார் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதோட வ்ளாக் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க, இன்ஃபர்மேஷனாகவும் இருக்க போகுது. எங்க போய் நம்ம இந்த போட் சர்வீஸ் புக் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ ரேட்டு, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு, எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வ்ளாக்ல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நாங்கள் கன்னியாகுமரி நாகர்கோயில் அப்புறம் ஒரு நாள் பூவார் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன் டே வந்து எங்களுக்கு பூவார் அண்ட் பத்மநாப சுவாமி டெம்பிள் இது ரெண்டுமே கவர் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பூவார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பூவாரோட ஏரியல் வியூ. இங்கே வந்து நம்ம அந்த போட்டில் ஏறி இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியாக உள்ளே வந்து பேக் வாட்டர்ஸ் வழியாக வந்து நெய்யாரில் வந்து நம்ம ஜாயின் ஆகிறோம். அதுவும் அந்த அரேபியன் சீயும் மீட் ஆகிற இடம் தான் வந்துட்டு பூவார் ஐலாண்ட் அப்படின்வாங்க. ஸோ ரிவர், பேக் வாட்டர்ஸ், சீ, ஐலாண்ட் இதெல்லாம் ஒரு காம்போவாக சேர்ந்து இருக்கிற பிளேஸ் தான் இந்த பூவார் ஐலாண்டு. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து கிளம்புனதுனால மார்னிங் ஒரு 7 o'clock அப்படி கிளம்பிட்டோம். ஸோ ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 8 o'clock 8:30 ஆகிடுச்சு அந்த பிளேஸ் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு. நான் வந்து கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்து ஆன்லைன்லேயே செக் பண்ணி இவங்க நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதில் இவங்க ஓரளவுக்கு ப்ரைஸ் நாமினலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஒரு 8 members போனதுனால நாங்கள் வந்து ஒரு 8 members உட்கார மாதிரி ஒரு போட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஏன் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த போட்டிங் இடத்துக்கு போகிற வரைக்கும் நிறைய பேர் வந்து இவ்வளோ தான் ப்ரைஸு எங்கள் போட் சர்வீஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வழி புது இடத்துக்கு போகிறப்ப மெதுவாக தானே போவாங்க எங்கன்னு கேட்டு போவோம்ல அந்த டைமில். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு முன்னாடி போனவங்க ஒருத்தவங்க சொன்னதுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, சரி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி கூகுள் ரிவ்யூஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நோஹா போட் சர்வீஸ் அவங்களது நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கோம். நான் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரேட் பேசிக்கலாம். ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக போனதுனால 8 members அப்படி இருக்காங்க அப்படின்றத பெரிய போட் எடுத்துகிறோம். 8 members போட்டு அதில் வந்து 1500 அவங்க சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் போட்டில் ஏறினதுக்கப்புறம் போட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. அந்த பேக் வாட்டர்ஸ் அப்புறம் உள்ளார அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதெல்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப க்ரீனரியாக இருந்தது. வரப்போ அந்த ப்ரோ வந்து நிறைய பேர்ட்ஸ் காமிச்சார். டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ், கிங்ஃபிஷர் பேர்ட்ஸு இன்னும் நிறைய பேரெல்லாம் சொன்னாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. நல்ல பேர்ட் வாட்சிங், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் பாம்பு, ஸ்னேக் கூட பார்த்தோம் நாங்கள். இது ஒரு செம்ம கூலாக ஒரு செம்மையான ஒரு பிளேஸு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி. நிஜமாகவே வந்துட்டு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு பிளேஸ் தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிசார்ட்ஸ்க்கு போகிறதுக்கான பிரிட்ஜஸ் தான் வந்து இந்த போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான ரிசார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய ஆயுர்வேதிக் சென்டர்ஸும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியாக உள்ளார திக் ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரியலாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன வழி போகுது. அதாவது ஒவ்வொருத்தரோட போட் சர்வீசஸ் அந்த வே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கேருந்து சில போட்ஸ் வரது. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சின்ன வேஸ்லலாம் வந்து டிரைவரை நான் சூப்பராக ஓட்டிகிட்டு போனாங்க. அந்த ப்ரோ நல்லா வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றையும் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு போர் அடிக்காமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இதில் அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. சும்மா நல்லா இருந்தது. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்லேயே வந்துட்டு நம்ம போகிற வழியிலேயே வந்துட்டு 2 இளநீ கடை வந்தது. ஆமாங்க, போட்லேயே வந்து இளநீ வச்சு வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்ததுனால இளநீ வாங்கலை. ஸோ இந்த பேக் வாட்டர் கேனல்லேருந்து நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த ரூட் வந்து எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து நெய்யாரில் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகுது. ஸோ அது வந்து ரிவர் அப்படின்றதுனால ஒயிட் ஸ்பேஸ் ஆஃப் வாட்டர் பார்க்கவே செம்மையாக இருந்தது. சான்ஸே இல்லை. இது யாருமே இதை வந்து இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போயா டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பரான ஒரு பிளேஸு. பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ரெசார்ட்ஸ் தான். அந்த நெய்யார் ரிவர் ஒட்டி இருக்கிற ரெசார்ட்ஸ். ஸோ எக்கச்சக்க ரெசார்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. பட் அவங்கெல்லாம் வந்துட்டு பல்க் பேக்கேஜாக வந்து புக் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ரூம்ஸ் வித் இது போட்டிங் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து வெறும் போட்டிங் மட்டும்தான் புக் பண்ணி அது போயிட்டுருக்கோம். ஓகேங்களா.
அதுக்கப்புறம் அந்த நெய்யாறு அந்த ரிவர் இருக்குது இல்லைங்களா, அந்த அந்த இடத்துலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பூவார் ஐலாண்ட், கோல்டன் பீச் ஐலாண்ட் அப்படின்றாங்க இங்கே. ஸோ இந்த கோல்டன் பீச் ஐலாண்ட் கிட்ட போகிறப்ப பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ஃப்ளோட்டிங் ஹோட்டலுங்க. ஆமாம், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து தண்ணியில் அப்படியே மிதந்துட்டுருக்கு, நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி நான் ஐலாண்டில் போய் இறங்கினோடனே அங்கே ஃபஸ்ட் அட்ராக்ஷன் குட்டீஸ்க்கு வந்து இந்த கேமல் ரைட் தான். ஸோ பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது, அதனால் எங்கள் குட்டீஸ்லாம் ஏறிட்டாங்க. ஒரு கேமல் ரைட், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்கெயின் பண்ணி வந்து நம்ம கேமல் ரைட் வந்து எடுத்துக்கணும். ஒரு சும்மா கொஞ்சம் தூரம் போகிறதுக்கே வந்துட்டு ஒரு 400 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் ஹார்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 100 ருபீஸ் நம்ம பீச்சில் ரைட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரோப் கட்டியிருக்காங்க. ஏன்னா அரேபியன் சீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து விளையாடுறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கயிறு கட்டிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ். ஸோ அந்த ஐலாண்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது, மாங்காய், பைனாப்பிள், அதுக்கப்புறம் இந்த லேஸு, இதெல்லாம் நிறைய இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரிவரும் அரேபியன் சீயும் வந்து மிக்ஸ் ஆகிற ஒரு இடம். சின்ஸ் நாங்கள் போனப்போ கிளைமேட் வந்து ஆஃப் அண்ட் ஆன்லேயே இருந்தது. திடீர்னு வெயில் வந்தது, திடீர்னு மேகமூட்டம் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸு மழையும் பெஞ்சிச்சு. என்னடா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போனால் இப்படி வந்துச்சேன்னு பார்த்தோம். பட் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ மழை கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது, ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வந்து சேஃப் கிடையாது. அது வந்து ஒரு சீசனில் மட்டும்தான், அந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் அந்த பிளேஸ்க்கு வந்து அலோடு, அந்த மிக்ஸ் ஆகிற பிளேஸ்க்கு. மித்த டைமில் வந்து நம்ம தூரத்தில் இருந்தால் பார்த்துக்கணும். இட்ஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டே போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம பீச்சில் விளையாடுறதுக்கும் வந்து அலோடு கிடையாது. ஸோ கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த வியூ மாதிரி பார்த்து தான் என்ஜாய் பண்ண முடியும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் நம்மளுக்கு டைம் தருவாங்க. நம்ம இந்த ஐலாண்டில் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது அந்த ஐலாண்டில். ஜாலியாக எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் பட்டம்லாம் விட்டாங்க பசங்க, எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி போட்டில் ஏறி வந்தோம். இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு அட்ராக்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ராக் அப்படின்ட்டு. இந்த ராக் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா தூரத்துலேருந்து பார்க்க. ஸோ இது ஒரு அட்ராக்ஷன், எலிஃபெண்ட் ராக் அப்படின்வாங்க. அந்த பிளாக் கலர் வரைக்குமே தண்ணி இருக்கும். அப்போ நம்ம அந்த டைமில் போட்டிங் வந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால் டைம் சீசன் பார்த்து நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிசார்ட், இது ஒரு அட்ராக்ஷன் இருந்தது இந்த பிளேஸில். அதாவது தண்ணியிலே வந்துட்டு அந்த ரிசார்ட்ஸ் வந்து மிதக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்லாம் புக் பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் ரிசார்ட்ஸோட வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்த அட்ராக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மதர் மேரி ஜீசஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டாச்சு, இது வந்து ஆக்சுவலாக ஒரு குட்டி சர்ச். இந்த இதுக்கு கீழே வந்து ப்ரேயர் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ நாங்கள் போகிற அன்றைக்கி அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஓப்பனில் இருந்ததுன்னா நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம். பட் நாங்கள் போகிற அன்றைக்கி அது க்ளோஸில் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே பாஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே அகெயின் அந்த நெய்யாறு ரிவர் வழியாகவே பேக் வாட்டர்ஸ்குள்ளே போகாமல் டேரெக்டாக வந்து அந்த போட்டிங் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே இறக்கி விட்டுட்டாங்க. உண்மையாலே இது வந்து சூப்பர் பிளேஸுங்க. ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்பியும் மீட் பண்ணலாம். பாய்.